ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கு கொஞ்சம் எழும்புன லேட் தான். ஏன்டா சரியான சினோ. சினோ இன்றைக்கு வந்து -20ல டெம்பரேச்சர் இருக்கு. என்ன செய்றது? அப்ப பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்துட்டு பார்த்தா, பசிக்க வலிக்குது. பசிகளுக்கு வெளி இந்த பிஸ்ஸா, பர்கர், ஷவர்மா எல்லாம் சாப்பிட்டு வயிறெல்லாம் பத்துது. 1000 தான் இருந்தாலும் எங்கட ட்ரெடிஷனல் சாப்பாடு. அது பழஞ்சோறு மாரி வருமா? அப்ப எங்கட ஃப்ரிட்ஜ ஒண்டாவடியா பார்த்தேன். என்ன கிடக்கு பாருங்க என்ன கிடக்குதுன்ட்டு. சிக்கனும் அதுவும் இதுக்கும் மயனோஸ் அப்படி நிறைய. அது ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு எப்பயும் ஃபேவரைட் எங்கட பழஞ்சோறு. ஓகே. பழஞ்சோறுக்கு கொஞ்சம் இது இது ஒரு 4 நாள் சோறு. 4 நாள் இதான் எங்கட கிச்சன். இந்த கிச்சன்ல வந்து 4 பேர் சுமைக்கிறோம். 4 சமையல் நடக்கும் ஒவ்வொரு நாளும். இது ஒரு வீடு. இதுல கொம்மனா தான் எல்லாரும் இருக்கிறோம். அப்ப 4 பேர் சமைக்கிறது. கிச்சன் அப்படி குப்பையா தான் இருக்கு. சும்மா பாருங்க இந்த ஃப்ரிட்ஜ பாருங்க. இதுவும் 4 பேர் பாவிக்கிற ஃப்ரிட்ஜ். ஒரு ஆள் இல்ல 4 பேர் பாவிக்கிற ஃப்ரிட்ஜ். அப்ப ரைட் ஒவ்வொன்றா ஒன்றா எடுப்போம். எங்கட முக்கியமான சாமான் என்ன பழஞ்சோறுக்கு? பச்சை மிளகா, வெங்காயம். ஆனா இங்க தேங்காய் வந்து எடுக்கலாம். பட் ஆனா வந்து இதுல தீரிவி, புளிஞ்சு அதெல்லாம் பெரிய அரைச்சல். இந்த ஊறுகாவும் எடுத்துட்டேன். இது என்ன ஊறுகாய்? நெல்லிக்காய் ஊறுகாய். ரைட் ஓகே. அடுத்த ப்ரிப்பரேஷன் துவங்குவோம். அதாவது இப்ப நான் கோகனட் மில்க் பவுடர் தான் பாவிக்கிறேன் இதுக்கு. ஏனென்றா தேங்காய் திருப்பி புளிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நேரம் இல்லை என்று முக்கிய காரணம் அதுதான். ஏன்டா இதுல மெனக்கெட அது இங்க. இங்க தேங்காய் திருவி, பால் புளிஞ்சு 2 கிச்சன அசிங்கப்படுத்தவே இயலாது. ரைட். இனிமேங்கிற ப்ரிப்பரேஷன துவங்குவோம். ஓகே. முதல் வெங்காயத்த எடுத்து வெட்டுவோம். வெட்டி சின்ன சின்னதா நறுக்குவோம். நாங்க 1000 தான் சொன்னாலும், இந்த பழஞ்சோறு மாதிரி ஒரு திருப்தியான சாப்பாடு இருக்காது. காலம்புற இந்த பழஞ்சோறு சாப்பிடுறோம் இல்ல. அதப்போல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் எதிலயும் இல்ல. பாருங்க கனடா வந்து இதத்தான் நாங்க செய்றோம். கனடா வந்து இதத்தான் நாங்க செய்றோம். ஏன்டா அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. எவ்வளவு வயிறெல்லாம் குளுமையா இருக்கும் தெரியுமா? இந்த சாப்பிட்ட உடனே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வயித்துல எந்த ஒரு கோளாறும் இல்ல. இது யாருக்கு தெரியும்? ம். எங்கட தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அருமையான சாப்பாடு. இத அனுபவிச்சா தான் புரியும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் வெட்டியாச்சு. வெட்டின பிறகு அப்படியே என்ன செய்வோம் அடுத்ததா? நம்ம சோறு எடுப்போம். சோத்துக்குள்ள இந்த பச்சை மிளகா, வெங்காயத்த அப்படியே கொட்டுவோம். கொட்டி போட்டு இது வந்து பாஸ்மதி அரி. இப்ப நாங்க தேங்காய் பூ பவுடர், அதாவது கோகனட் பவுடர போடுறோம். மில்க் பவுடர போடுறோம். போட்டு ஊறுகாயும் ஏற்கனவே போட்டுட்டேன். அந்த ஊறுகாய் இருக்கு. ஊறுகாய் போட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கு. ரைட். அதுதான் மேல். அதுதான் மேல். நல்லா வடிவா புடிஞ்சு போட்டு, நல்லா அழகா புழிஞ்சு போட்டு, பழஞ்சோறு ரெடி பண்ணியாச்சு. தட்ஸ் இட். அவ்வளவுதான். ரைஸ். இந்த வீடியோ கனவேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றீங்கல்ல. ஓகே. எனிவே இந்த வீடியோல ஒரு பாட்டோட முடிப்போம். பழைய சோறு, பச்சை மிளகாய், அடுத்த வீட்டு குழம்பு வாசம்.